ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்தில் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சைக்கு நடுவே என் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்று இளையராஜா விளக்கமளித்திருக்கிறார். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஷ்ணு. இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் இருந்து கூறப்படுவதென்ன? அவர் என்னென்ன விஷயங்களை இது தொடர்பாக தெரிவிச்சிருக்காரு? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இன்று இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்திருந்தார். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய கருவறைக்கு சென்று அவர் தரிசனம் செய்ய இருந்த நிலையில் அவர் அங்கிருந்து விலக்கி வைக்க, அதாவது அந்த கருவறைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டார் என்ற சர்ச்சை எழுந்தது. இதன் அடிப்படையில் பல சர்ச்சைகளையும் செய்திகளும் சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் வெளியான நிலையில் இவர் கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் அதற்கான விளக்கமும், இந்து சமய அறநிலை தரப்பிலும் அந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இளையராஜா தரப்பில் தற்போது விளக்கம் என்பதனை அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய மரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் தற்பொழுது அவருடைய அந்த கருத்தினையும் அங்கு நடந்த சம்பவத்தின் தொடர்பாகவும் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். இன்று காலையில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அவர் கருவறைக்கு சென்றதாகவும் அவரை அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்ற செய்தியும் சர்ச்சையும் வெளியான நிலையில் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் விளக்கப்பதிவு கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.